வணக்கம். தங்கம் விலை தாறுமாறாக ஏறிட்டுருக்குது. ஏன் இந்த அளவுக்கு தங்கம் விலை ஏறுது? அதற்கான காரண காரியங்கள் என்ன இருக்குது? இது எப்போ குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? டிமாண்டே இல்லை, பட் கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது காரணம் என்ன? அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தங்கம் விலை அப்படிங்கிறது 2 மார்க்கெட் இருக்குது தங்கத்துக்கு. ஒன்று நாம் கடைக்கு போயிட்டு தோடு வாங்கிறது, வளையல் வாங்கிறது, பவுன் காசு வாங்கிறது, இது ஜுவல்லரி மார்க்கெட் அப்படிங்கிறது. இன்னொன்று முதலீடு சந்தை, இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது. இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் 2, ஜுவல்லரி மார்க்கெட் ஒன்று, இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் ஒன்று. தங்கம் விலை இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் தங்கத்தோட ரேட்டு டிசைட் பண்ணுவாங்களே தவிர ஜுவல்லரி மார்க்கெட்டோட ரேட்டு டிசைட் பண்ண முடியாது. இன்வெஸ்டர்ஸ் முதலீடு யார் பண்ணுறோம், முதலீடு தங்கத்தில் முதலீடு பண்ணுறவங்க தான் தங்கத்தோட ரேட்டை நிர்ணயம் செய்யப்படுது. இந்த தங்கம் விலை, இந்த முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது, இதில் யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராடாக 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள், அவங்க தங்கத்தை வாங்குகிறாங்க. செகண்ட் ஒன் லார்ஜ் ஃபண்ட்ஸ், பெரிய பெரிய ஃபண்டு கம்பெனி, அவங்க தங்கத்தை வாங்குகிறாங்க. தேர்ட் ஒன் சென்ட்ரல் பேங்க்ஸ், அதாவது மத்திய ரிசர்வ் வங்கி. இப்போ இந்தியாவுக்கு எப்படி ஒரு ரிசர்வ் வங்கி, அமெரிக்காவுக்கு ஃபெடரல் பேங்க்கு, இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மத்திய வங்கி இருக்கும். அந்த வங்கிகளும் தங்கத்தை வாங்குகிறாங்க. தங்கத்தை வாங்குகிறாங்க அப்படின்னா கிராம் கணக்கெல்லாம் கிடையாது, டன் கணக்கில் அவங்க தங்கத்தை வாங்கி சேமித்து வைக்கிறாங்க. இந்த எங்கே சேமித்து வைப்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய வால்ட் மாதிரி அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த நாணயம் படத்தில் ஓகேங்களா, அந்த பேங்க்கில் திருடுறதுக்கு கீழெல்லாம் அது இறங்குவாங்க தெரியுமா, ஒரு வால்ட் மாதிரி இருக்கும். இல்லை வலிமை படத்தில் ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிற படத்துலலாம் காமிப்பாங்கள்ல, பேங்க்கில் வால்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இடத்துல தங்கம் அந்த கட்டி மாதிரி தான் வாங்கி அவங்க செய்வாங்க. டன் கணக்கில் வாங்குவாங்க. இந்த அருணாச்சலம் படத்தில் எல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி ரிசர்வ்ஸ் வங்கி பேங்க் வாங்கி சேமிப்பாங்க. சரி, ஏன் இவங்க இதெல்லாம் சேமிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது காலங்காலமாகவே இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, யார் இந்த 3 ப்ராட் கேட்டகரிஸ், இன்வெஸ்டர்ஸ், லார்ஜ் ஃபண்ட்ஸு, சென்ட்ரல் பேங்க்ஸ், இவங்கெல்லாம் தங்கத்தை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. சேமிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வாங்குகிற பர்சன்டேஜ் தங்கத்தை வாங்கி இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டில் அது கம்மியான பர்சன்டேஜ் இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பர்சன்டேஜ் சர்ஜ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டில் நிறையா தங்கத்தை வாங்கி சேமிக்கிறாங்க. லார்ஜ் ஃபண்ட்ஸில் வச்சுருக்கிறவங்களும் தங்கத்தை வாங்கி நிறையா சேமிக்கிறாங்க. சென்ட்ரல் பேங்க்ஸும் அவங்களும் நிறையா வாங்கி சேமிக்கிறாங்க. ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டில் தங்கம் நிறையா வாங்குகிறாங்க சமீபத்தில் அப்படின்னா அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று உலக பொருளாதாரம் அல்லது உலக அரசியல் ஸ்திரத்தன்மை சரியாக இல்லை. அது நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். செகண்ட் கரன்சிக்கான வேல்யூ குறைய ஆரம்பிச்சிருமோ அப்படின்ற மாதிரி. இந்த கரன்சிக்கான வேல்யூ, அதாவது நாட்டோட பணத்தின் மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். இதுவும் அந்த உலக ஸ்திரத்தன்மைக்கு லிங்க் ஆகி தான் இருக்குது. ஏன் உலக பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை இருக்காது, ஸ்டெபிலிட்டி லூஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளை கை காமிக்கிறாங்க, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், யூஎஸ் பிரசிடெண்ட் தான் இதில் மெயின் ரீசன். ஏன் அப்படின்னா ரீசண்டாக அவர் நிறையா நான் வரி விதிக்க போகிறேன், என் கூட வர்த்தகம் வைக்கிறேன்னா வரி விதிப்பேன் அப்படின்னா நிறையா சொல்லிகிட்டு இருந்தார். அது ஒரு ரீசன். செகண்ட் வெனிசுலா பிரசிடெண்ட்டை போயிட்டு அரெஸ்ட் பண்ணது. 3வது முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் நான் வார் தொடுப்பேன், இல்லை அவங்களுக்கு நான் விசா தரமாட்டேன் அப்படின்னு அவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போடுறது. அடுத்தது எப்பவுமே காலகாலமாகவே ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்க ரஷ்யா உக்ரைன் போர். இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா உலகத்தில் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி குறையுது அப்படின்ற மாதிரி கொண்டு வரப்படுறது. அப்போ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி எந்த நேரத்துலையும் எப்படி வேணால் விஸ்வரூபம் எடுக்கலாம். எக்கனாமிக் க்ரைசிஸ் எப்படியா பூம் ஆகிடலாம். அப்போ திடீர்னு பணத்துக்கு சுத்தமாகவே மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா தங்கம் தான் அந்த டைமில் இருக்கும்னு சொல்கிறதுனால எல்லாமே டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டில் சேமித்து வச்சிட்ருக்குறாங்க.
திஸ் இஸ் த ரீசன். ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டில் வந்து தங்கத்தை வாங்கி சேமிக்கிறது அதிகமாகிட்டே போகுது. எஸ்பெஷலி சைனா நிறையா வாங்குகிறாங்க. உலகளவில் பொருளாதாரம் அந்த ட்ரேடிங் எல்லாமே அமெரிக்கன் யூஎஸ் டாலர் தான் அதிகமாக டிபெண்ட் பண்ணி நடக்குது. சைனா வந்து அதை வந்து பீட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ அது இப்போக்கே முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ அது திடீர்னு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் சைனா என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து வாங்கி அதில் வந்து சேமித்து வச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ கூட பிரிக்ஸ் வந்து தன்னுடைய கூட்டமைப்புக்கு வந்து தனியாக வந்து ஒரு கரன்சியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அமெரிக்க அதிபர் வந்து ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கையெல்லாம் சமீபத்தில் விட்டார். ஸோ இந்த வேர்ல்டு ஸ்டெபிலிட்டி, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால இந்த இன்வெஸ்டர்ஸ், லார்ஜ் ஃபண்ட்ஸு, பெரிய பெரிய நாடு, சின்ன சின்ன நாடு இருக்கிற அந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் தங்கத்தை வாங்கி சேமிக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டில். அதனால தான் தங்கத்தோட விலை இப்படி தாறுமாறாக எகிரிட்டு போயிட்டுருக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுதான் காரணங்கள். செகண்ட், இது எப்போ குறையும் சார்? அடுத்த ஒரு கேள்வி, இந்த தங்கத்தின் விலை எப்போ குறையும்? நோ ஒன் நோஸ். அதுதான் நிதர்சனமான உண்மை. நோ ஒன் நோஸ். எப்போயெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த சேமித்து வச்சுருக்க தங்கத்தை அவங்க வெளியே எடுத்து விற்கிறாங்களோ அப்போ தான் அது வந்து குறைய ஆரம்பிக்கும். அவங்க எப்போ விற்பாங்க அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது. ஸோ தங்கத்தை சுற்றி ஒரு பெரிய அரசியல் நடக்கிறப்ப அது கூட சில்வர் விலையும் ஏறிட்டு போகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழிற்சாலைகளில் சில்வரோட வேலைப்பாடு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஸோ அதனால் சில்வர் விலையும் தாறுமாறாக ஏறிட்டே போகுது. பட் சில்வருக்கு வந்து ஒரு பீக்கு போனதுக்கப்புறம் சேச்சுரேஷன் பாயிண்ட் கண்டிப்பாக வந்துடும், அது குறைய ஆரம்பிக்கும். அதுவும் எப்போன்னா நம்மளால் சொல்ல முடியாது. பட் தங்கம் விலை குறையிறது அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த 3 முக்கிய பங்குதாரர்கள், இன்வெஸ்டர்ஸ், லார்ஜ் ஃபண்ட்ஸு அண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ், இவங்க எல்லாம் அவங்க வச்சுருக்கிற தங்கத்தை எப்போ வந்து வெளி மார்க்கெட்டுக்கு விற்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் தங்கத்தின் விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தேங்க்யூ.